பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்ம சுக்கமல்லி காஃபி இது எப்படி செஞ்சு பார்க்கணும்ல வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. சரி மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போட முடியல, உடம்பு சரியில்லை அதனால. ஸோ இன்னைக்கு வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து நல்லா கூலிங், நம்ம வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்னா எல்லாருமே நல்லா கூலாக குடிச்சிட்டு உட்காந்துருப்போம். ஸோ ஜலதோஷம்லாம் நல்லா பிடிச்சிருக்கும். ஸோ நான் இன்னைக்கு சுக்குமல்லி காப்பி வந்து என்னோட ஸ்டைலில் நான் எப்படி வைக்கிறேங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம அளவு தண்ணி அந்த சைடு எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பெரிய துண்டு ஓரளவுக்கு இஞ்சி, ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாப்பிட்றோம் இந்த மாதிரி ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வந்து சுக்கு எடுத்திருக்கேன். அதே போல் மிளகு 2 ஒரு ஸ்பூனும், மல்லி விதை வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து திப்பிலிங்க, திப்பிலி வந்து ஒரு 6 பீஸ் போல இந்த சின்ன சின்னதாக இருக்கும். இதை நான் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து தான் வச்சு நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ வாங்க டக்கு வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி தண்ணி நம்ம இந்த அளவில் வைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மிளகு, இந்த மல்லி இதெல்லாமே வந்து நம்ம இடிச்சுக்கணும். சுக்கு இதெல்லாமே இடிச்சு தான் நம்ம உள்ள போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால் இதை இடிச்சுட்டு தண்ணி வச்சு நம்ம வேக வச்சிடலாம். ஸோ வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 8 கிளாஸ்